ஹலோ காய்ஸ், இன்னைக்கு காலையில் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, வண்டி எடுத்துன்னு ரோஹித் வீட்டு தான் வந்தோம். காலையில் அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் தூங்கி எழுந்தான். ஸோ ப்ரெஷ் பண்ணியிருந்தான். ப்ரெஷ் பண்ண கையோடு அப்படியே பால்கனி எட்டி பார்த்துருந்தோம். புதுசாக ஹெல்மெட் வாங்கினேன்னாப்பில், அதனால் அந்த ஹெல்மெட்டை போட்டு கீழே வந்தான். குழந்தைய அளவு விட்டான். குழந்தை சைக்கிள் எடுத்துகிட்டு அதை வச்சு விளையாடிட்டான். மனசில் டிடிஎஃப் வாசனில் போய் ஹெல்மெட்டு போட்டோன்னே என்ன பண்ணா நீங்களே பாருங்கள். தங்கம் முறுக்கி பார்க்குறீங்களா தங்கம்? ரொம்ப முறுக்காதீங்க தங்கம், மைலேஜ் போயிடும். அவன் பண்ண மொக்க காமெடியெல்லாம் கேட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே எல்லா பொருளும் எடுத்து வச்சுட்டு எங்கள் அம்மா வேறு துணி மடிச்சு வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எடுத்து என் கபோர்டில் செட் பண்ணிட்டு அப்படி தான் போய் படுக்கலாம் எடிட் பண்ணலான்னு போனால் அதுக்குள்ளே ரோஹித் திரும்பி வந்துட்டான். மச்சான் கடைக்கு போகணுன்டான்ட்டு சரின்ட்டு அப்படியே மசூதி பக்கத்தில் இருக்க பாய் கடைக்கு போயிட்டு துணி ஆல்ட்ரேஷன் கொடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக எங்கே வந்தோம்னு பார்த்தீங்கன்னா, பூந்தமல்லியில் இருக்க அவர் ஆந்திரா மெஸ்ஸுக்கு தான் வந்தோம். அங்கே வந்துட்டு நல்லா காரசாரமாக மீல்ஸ் ஒன்று வாங்கிட்டு அப்படியே திரும்பி வீட்டில் கொடுத்துட்டு நாங்கள் வந்து அப்படியே நம்ம பழைய வண்டியை பார்த்தோம், பல்சரு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த வண்டி எப்படின்னு எங்களுக்குன்னு. ஸோ அது வந்து அப்படியே நின்றுச்சு. அதுக்கப்புறமா ஸ்ட்ரெயிட்டாக கெஃபேக்கு வந்தாச்சு, நம்ம கிஸ்மத் கெஃபே. ரோஹித் வந்து இன்றைக்கி வெஜ்ஜு தான் சாப்பிடணும், நம்ம நான்வெஜ் சாப்பிடலாம் அடிச்சுன்னு இருக்கலான்ட்டு சிக்கன் ரோல் ஒன்று வாங்கியாச்சு. அண்ட் அவனையும் பாவமாக இருக்கான்ட்டு அவனுக்காக ஒரு சீஸி வெஜ் ரோல் ஒன்று வாங்கி சாப்பிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஐஸ்கிரீம் கடையில் வந்து எப்பவும் போல் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். ஐஸ்கிரீம் வந்து இங்கே தான் வந்து அஃபோர்டபுளாக கிடைக்கும். 5 ரூபாயிலேருந்து 50 ரூபாய்க்கு தான் மேக்ஸிமம். ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வண்டியை வீட்டுக்கு வந்தாச்சு. கேஸ் வரட்டா. முடிஞ்சு.